மகா வந்து மறுபடியும் வந்து அந்த வீட்டுக்கு வந்துடுறாங்க. ராஜலட்சுமி வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அதனால எல்லாருமே செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. எங்கள் மகா தான் எல்லாத்துக்கும் வந்து பொறுப்பானவங்க, மகா தான் எல்லா பொறுப்பும் எடுத்து செய்ய போகிறான்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி அதிரடியாக அறிவிக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அனாமிகாவும் சித்ராவும் செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. சித்ரா வந்து அனாமிகா கிட்ட விடவே கூடாது இந்த விஷயத்த, எப்படியாவது வந்து இதில் ஏதாவது ஒன்று பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை இங்கே என்ன பண்ணுறாங்க, மகா வந்து எப்படியாவது அந்த அழகியோட அம்மாவை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்குள்ள முயற்சி பண்ணுறாங்க. இதுக்கு வந்து பிரபா துணையாக நிற்கிறாங்க. அண்ணி நானும் வந்து உங்க கூட வந்து இதுக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க, கேட்க மாட்டேங்கிறாரு. அடுத்து வந்து விஜயும் வந்து நம்ம பிரபா அதுக்கப்புறம் மகா 3 பேருமே வந்து வெளியே போகிறாங்க அந்த குழந்தையோட அம்மாவை கண்டுபிடிக்க. அப்போ கரெக்டாக வந்து பிரியும் போது என்ன ஆகுதுன்னா, சரி ஒரு ஃபோன் வருது, இந்த மாதிரி இந்த இடத்துல தான் அவங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் ரூமில். அதை கேட்டு வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. ஹோட்டல் ரூம்லையா அப்படின்னோடனே, சரி அந்த ஹோட்டலுக்கு நீங்கள் முதல்ல போகிறீங்களா, நான் பின்னாடியே வரேன், இன்னொரு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு பிரபாவும் வந்து விஜயும் அந்த ஹோட்டல் ரூமுக்கு போகிறாங்க அவங்கள தேடி. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, சித்ரா வந்து அந்த ஹோட்டலுக்கு அங்கே தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு சித்ரா தான் ஃபோன் பண்ணியிருக்காங்க. அதனால் அவங்க அந்த ஹோட்டலுக்கு போகிறாங்க. நீ வந்து இப்போ அந்த ஹோட்டலுக்கு போனால் அவங்க 2 பேரும் கையும் களவுமா பிடிக்கலாம், ஈஸியாக அவங்கள வந்து எல்லாக்கிட்டையும் மாட்டி விடலாம். அப்புறம் என்ன, அதுக்கப்புறம் வந்து ரொம்ப அசிங்கப்பட்டு வந்து பிரபா உன் வீட்டுக்காரை விட்டு போயிடுவா, அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் கிடையாது, விஜய் உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகிட்ட சொல்கிறாங்க. சித்ரா ஐடியா கொடுக்குறாங்க. சித்ரா சொல்படி கேட்டு அனாமிகா என்ன பண்ணுறாங்க, ஹோட்டல் ரூமுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி அவங்க 2 பேரையும் வந்து உள்ள ரூமில் பூட்டிடுங்கன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதன்படி வந்து இங்கே ஹோட்டல் ரூமுக்கு கரெக்டாக போகும்போது பூட்டிடுறாங்க. தட்டி பார்க்குறாங்க. விஜயும் வந்து பிரபாவும் கதவை திறக்கவே மாட்டேங்கிறாங்க. கரெக்டாக கதவை திறக்கும்போது ப்ரெஸ் எல்லாம் வந்துடுறாங்க. அதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. சரி நீங்கள் இவ்வளோ மோசமானவங்களா, இந்த மாதிரி வந்து உங்கள் பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணிவிட்டு இந்த பொண்ணு கூட இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாங்க. விஜய் வந்து அவ்வளோதான், இந்த மாதிரிலாம் பேசுனீங்களான்றாரு. அது பெரிய இஷ்யூ ஆகிடுது. அந்த டைமில் கரெக்டாக அனாமிகா என்ன பண்ணுறாங்க, அவங்க மாமியார் கிட்டே இங்கே பாருங்கள் என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு உங்கள் பிள்ளை என்ன பண்ணியிருக்காரு பாருங்கள், இந்த மாதிரி பிரபாவை கூட்டின்னு போயிட்டு ஹோட்டல் ரூமில் கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாத்தையும் பார்த்த காயத்ரி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன இப்படி நடந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கையும் களமாக பிடிச்சிருக்காங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக பேசுகிறாங்க அனாமிகா. உடனே விஜய் வந்தோன்னே விஜய் ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க, நம்ம பிரபாவையும் ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க. இதில் எந்த தப்புமே நான் செய்யலைன்னு சொல்லிட்டு பிரபா எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க, கேட்க மாட்டேங்கிறாங்க, ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க. அந்த டைமில் கரெக்டாக என்ன பண்ணுறாங்க, நம்ம கோட்டீஸ்வரி அங்கே வராங்க. என் பொண்ணு அவ்வளோ தப்பு செய்யலை, தேவையில்லாமல் பேசுகிறீங்கன்னா அவ்வளோதான் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க பிரபாவை. அடுத்து வந்து விஜய் கிட்ட வந்து அனாமிகா ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க. சரி நீ எல்லாம் ஒரு மனுஷனா, இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க, உனக்கு ஒரு பொண்டாட்டி பத்தாதா அப்படிலாம் பேசுகிறாங்க. இதை கேட்ட விஜய் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அந்த டைமில் மகா என்ன பண்ணுறாங்க, ஒரு ப்ரூஃப் எடுத்துகிட்டு வராங்க. இந்த மாதிரி இந்த விஷயத்தை யார் செஞ்சது நீங்களே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டல் ரூமை ஆல்ரெடி இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் எடுத்து வந்து காட்டுறாங்க. பார்த்தா வந்து இது அமிச்சதே வந்து அனாமிகா தான். அதில் தெளிவாக இருக்குது, அனாமிகா தான் ஃபோன் பண்ணியிருக்காங்க. அந்த ஆளும் வந்து சாட்சி சொல்கிறாரு. ஆமாம் இந்த அம்மா தான் எனக்கு பணம் கொடுத்து இந்த மாதிரி ஹோட்டல் ரூமை சாத்த சொன்னாங்கன்னு சொல்கிறாரு. அதெல்லாம் கேட்டு எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே காயத்ரி வந்து சே நீ எல்லாம் ஒரு பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பலாருன்னு அறையிறாங்க. சே இப்படி பண்ணிட்டியே, இவ்வளோ கேவலமாக நடந்திருக்க, என் பையனை வந்து இவ்வளோ பேர் முன்னாடி அசிங்கப்படுத்தி விட்டுருக்கியே, நீ எல்லாம் ஒரு பொண்ணு. ஆமாம் நான் அப்படி தான் அசிங்கப்படுத்துவேன், என் வீட்டுக்காரர் வேறு ஒரு பொண்ணு கூட தெரியுது, எனக்கு பிடிக்கல, எல்லாத்துக்கும் காரணம் இந்த மகா தான், மகாவால் தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு. சரி சொல்லுங்கள், இப்போ இந்த மகாவை சொல்லுங்கள், ஹோட்டல் ரூமுக்கு அவங்க 2 பேர் ஏன் போனாங்க அப்போது அப்படின்னோடனே, நீ தான் கதவை சாத்தியிருக்க, நீ தான் இல்லை எதுக்கோ ஒரு விஷயத்துக்காக போயிருக்காங்க, அது எந்த விஷயம்னு எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னோடனே அப்படியே வந்து யோசிக்கிறாங்க. மகா எதுவுமே சொல்லாமல் நான் எதுவுமே சொல்ல முடியாது போதுமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறார். பார்த்தீங்களா அப்போது அவங்களுக்குள்ளே ஏதோ தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா சொல்கிறாங்க. அப்போ கூட நீ இந்த மாதிரி அசிங்கப்படுத்தி விட்டுருக்க என் பையனை, எல்லாம் முன்னாடியும் நீ தான் அசிங்கப்படுத்தினு சொல்லிட்டு வெடிச்சமாயிடுச்சு. சரி நீ இப்பெல்லாம் பண்ணுவேன் எனக்கு பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி செமைய டென்ஷன் ஆகிடுறாங்க. உடனே மகா கேட்குறாங்க, நீங்கள் தானே வந்து உங்கள் மருமக்களை தலையில் தூக்கி வச்சு நானிங்க, இப்போ பார்த்தீங்களா அனாமிகாவோட வந்து ரியல் சுரூபம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்துக்குங்க, இதுதான் உண்மையான ஃபேஸ் அனாமிகாவுக்கு, இப்படி தான் அனாமிகாவுக்கு ரொம்ப கேவலமாக நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அனாமிகாவை பாட்டிகளாம் எல்லாருமே திட்டுறாங்க. இப்படி பண்ணியிருக்கேம்மா, உன் வீட்டுக்காரர் தானே அவன் இப்படி அவன் அசிங்கப்படுத்துவேன்னு சொல்லிட்டு நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னோடனே விஜய் வந்து இதுக்கப்புறம் அவள் கூட பழகக்கூடாது பேசக்கூடாதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு விஜய் செமையாக டென்ஷன் ஆகிறாரு. நீ வர்றதுக்கு முன்னாடியே பிரபா எனக்கு ஃப்ரெண்டு, என் ப்ரோவை நான் இக்காரம் கொண்டு விட்டு தர மாட்டேன், நீ என்ன வேணாலும் பண்ணிருப்போ, அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது, இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிட்டு மறுபடியும் நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்டுட்ருக்கேன்னா இந்த ஜென்மத்தில் நீ சொல்கிறத நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிடுறாரு. அனாமிகா செம்ம கடுப்பாகிறாங்க, பார்த்து முறைக்கிறாங்க, செம்ம டென்ஷனாக இதோட முடியுது.